திருமூர்த்தி ஹில்ஸ் திருப்பூர்லேருந்து ஒரு 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, உடுமலைப்பேட்டையெல்லாம் தாண்டி. ஆனால் அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி டேம் அப்படின்னு ஒரு பிளேஸை கூகுள் மேப்பில் பார்த்தோம். ஆனால் டேம் போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸ் ஒன்று எங்கள் கண்ணில் பட்டுச்சு. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா என் பேர் தான் சிவா. நான் நிறைய ட்ராவல் வீடியோஸ்லாம் போடுவேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நாங்கள் திருமூர்த்தி டேம் போன வீடியோ யாராச்சும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கார்டில் நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த ஒரு வீடியோ அந்த ஒரு வீடியோவோட கண்டினியூஷன் தான். நாங்கள் அந்த ஒரு அழகான பிளேஸ்லேருந்து கிளம்பி திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ் நோக்கி போயிட்டுருந்தோம். அந்த ஒரு பிளேஸ்லேருந்து திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ் போக இன்னும் 7 to 8 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. அந்த ரூட்டு ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. முக்கியமாக கிளைமேட். திடீர்னு வெயில் அடிச்சது, திடீர்னு ட்ரெஸ்லிங் ஆச்சு. அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. முக்கியமாக அந்த ஒரு ரோடு அப்படியே பட்டர் மாதிரி ஸ்மூத்தாக இருந்துச்சு ரைட் பண்ணுறக்கு. நாங்கள் அப்படியே அந்த கிளைமேட்டையும் ரூட்டையும் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். எங்களுக்கு முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சுவல் திருமூர்த்தி டேம். நாங்கள் போன ஒரு பிளேஸ் திருமூர்த்தி டேம்லேருந்து வர வாட்டர்லாம் ஸ்டோர் ஆகிக்கிற ஒரு சின்ன இடம் தான். ஆனால் அந்த இடமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நல்ல வேளை நாங்கள் ஏற்கனவே அந்த ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா திருமூர்த்தி டேமில் யாரையுமே அலோவ் பண்ணல. அது ஏன் எதுக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரில. ஆனால் நாங்கள் அங்கே போயிருந்தப்ப நிறைய காலேஜ் பஸ்ஸஸ் வெளியே நின்று இருந்துச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரையுமே அவங்க உள்ளே விடல. அந்த திருமூர்த்தி கோயிலும் வாட்டர் ஃபால்ஸும் இந்த டேம்லாம் தாண்டி தாங்க போகணும். இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருந்துச்சு. நாங்கள் எல்லாரும் கோயிலை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க ஆரம்பித்தோம். கரெக்டாக கோயிலேருந்து 500 மீட்டருக்கு முன்னாடி எங்கள் பைக்கை ஸ்டாப் பண்ணாங்க. யாரும் அவங்க சம்மந்தமே இல்லாமல் நடு ரோட்டில் பைக் நிப்பாட்டுறாங்கன்னு பார்த்தா அவங்க தான் என்ட்ரி டிக்கெட் கொடுக்குறவங்க. ஆமாங்க, இந்த ஒரு கோயிலுக்கு போகணுன்னா நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். பெர் ஹெட்டுக்கு இல்லை, பெர் வெஹிக்கிளுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க. காருக்கு எவ்வளோன்னு எங்களுக்கு சரியாக தெரில. ஆனால் ஒரு பைக்குக்கு 10 ரூபா. 2 பைக்குக்கு மட்டும். ஒரு பைக் 10 ரூபா. நாங்கள் எங்கள் 2 பைக்குக்கு 20 ரூபா பே பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போனோம். போகிற வழியில் காவடி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு லெஃப்ட் சைடில் சூப்பரான ஒரு ஸ்பாட் இருந்துச்சு. ஆனால் கீழே இறங்கி போக வழி இல்லாததுனால நாங்கள் அப்படியே கோயிலை நோக்கி போனோம். நாங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே வெறும் கார் மட்டும்தான் பார்க் பண்ணியிருந்தாங்க. எங்கள் பைக்கெல்லாம் எங்கே பார்க் பண்ணுறதுனே தெரில. நாங்கள் அப்படியே முன்னாடி போக போக அங்கே சின்னதாக ஒரு கேட் தெரிஞ்சிச்சு. அந்த கேட்டுக்கு அந்த சைடு பைக்குக்குன்னு தனியாக ஒரு பார்க்கிங் ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அங்கே போயிட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு அப்படியே மெல்லமாக நடக்க ஆரம்பித்தோம். நாங்கள் எல்லாருமே பயங்கர டயர்டாக இருந்தோம். ஏன்னா காலையில் யாருமே சரியாக சாப்பிடல. அதுபோக 100 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். அதனால் எங்களுக்கு பயங்கரமாக பசிச்சுது.
அப்படியே போகிற வழியில் ஒரு அக்கா கடையில் வாட்டர்மெலன் பைனாப்பிள்லாம் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டே நடக்க ஆரம்பித்தோம். கொஞ்ச தூரம் நடந்ததுமே ஒரு சின்ன செக் போஸ்ட். அங்கே நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். பெர் ஹெட்டுக்கு 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் 4 பேருக்கு டிக்கெட் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தோம். அந்த ரூட்டு ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸு தான் போட்டிருந்தாங்க. அதனால் யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக நடந்து போகலாம். ஆனால் நடக்க வேண்டிய தூரம் தான் கொஞ்சம் அதிகம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 1 கிலோமீட்டருக்கு மேலே அங்கே நடந்திருப்போம். அவ்வளோ தூரம் நடந்தால் தான் அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு நம்ம போக முடியும். இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே நிறையா குரங்கு தொல்லை இருக்குது. அதனால் நீங்கள் யாராச்சும் வரீங்க அப்படின்னா உங்கள் திங்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் அப்படியே நடந்துகிட்டே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்க சொன்னேன். அவனை ஒரு வீலாகராகவே நினச்சி கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தான். அப்போ நானும் இப்போ ஒரு வீலாகரா மாறிட்டேனா? அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் நாங்கள் நடந்திருப்போம். கடைசியாக அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸை நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அங்கே செம க்ரௌடு. எல்லாம் சோப்பு ஷாம்புலாம் போட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க. இந்த தண்ணி பாருங்களேன் எவ்வளோ கருப்பாக இருக்குன்ட்டு. நீங்கள் யாராச்சும் இங்கே வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கீழே இறங்கி குளிச்சிடாதீங்க. அந்த வாட்டர் ஃபால் ஆகிட்டு இருக்கிற பிளேஸில் போய் குளிங்க. ஏன்னா அதுதான் ஃப்ரெஷ் வாட்டர். அங்கே போனதும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் குளிக்க போயிட்டாங்க. நான் போகலை. வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் கூட ஓகே. ஆனால் இதுக்கப்புறம் குளிச்சுட்டு நாங்கள் நிறையா பிளேஸ்க்கு போகணும். அண்ட் 150 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி தான் வீட்டுக்கு போகணும். குளிச்சுட்டு வெட்டாக போனால் ஒரு மாதிரி எனக்கு இருக்கும். அதனால் நான் குளிக்க போகல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு பிளேஸை பாருங்களேன். இவ்வளோ அழகான ஒரு பிளேஸை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க. ஃபுல்லாக வாட்டர் பாட்டில்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ், ஷாம்புவோட கவரு அப்படின்ட்டு எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டு போகிறாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பிளேஸுக்கு போனீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பிளேஸை அசிங்கப்படுத்தாதீங்க. அங்கே நாங்கள் எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஒரு வழி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பை. ஹாய்.